வணக்கம் மாணவர்களே. 7ம் வகுப்பு அறிவியல்ல போன கிளாஸ்ல நம்ம நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ் அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான அந்த ஒரு ஒன் வேர்ட் டெஸ்ட்டையும் எழுதணும். கரெக்டா? நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற யூனிட் பார்த்தீங்கன்னா செல் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் செல் அப்படின்னா என்ன அப்படிங்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் செல்போன் இருக்குல்ல சார் அதானே அப்படின்னு. செல்லை பத்தி நமக்கு தெரியும், அதாவது நம்மகிட்ட இருக்கிற செல்போனை பத்தி தெரியும். ஆனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லு இல்ல தாவரத்துல இருக்கக்கூடிய செல்லை பத்தி நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே. அதை தான் நாம இந்த யூனிட்ல பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த யூனிட்டை நல்லா படிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தாவரத்துல அதோடைய செல் எப்படி இருக்கும், விலங்கு செல், அனிமல் செல் அப்படின்னு நம்ம பார்ப்போம், அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு எல்லா நாலேஜும் கொஞ்சம் கேதர் ஆயிரும். ஆல்ரெடி நீங்க சின்ன கிளாஸ், அதாவது சிக்ஸ்த்துல நீங்க அந்த செல்லை பத்தி லேசா படிச்சிருப்பீங்க, அப்படிதானே? அது ஒரு விதமான ஒரு கான்செப்ட்லாம் படிச்சிருப்பீங்க. இங்கே கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகம், அப்புறம் எயித்துல கொஞ்சம் அதிகம், இப்படி நல்லா டெவலப் ஆகி போவீங்க. ஓகே, ரைட். இப்போ இந்த யூனிட்டை படிச்சா டு கம்பேர் த பிளான்ட் செல் வித் அனிமல் செல் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடும். அதாவது விலங்கு செல்லுகளுக்கும் நம்மளுடைய ஆ, தாவர செல்களுக்கும் உண்டான தொடர்பை உங்களால தெரிஞ்சுக்கிட முடியும். ஒற்றுமைகளை பார்ப்பீங்க, வேற்றுமைகளை புரிஞ்சுக்கொள்வீங்க, அப்படிதானே? செல்லுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிரினங்களோட அடிப்படை அலகு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு தான். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். சரியா? நம்ம லைஃபோட ஃபண்டமெண்டல் யூனிட். ஏன்னா யூனிட்னா அழகுமோ, ஃபண்டமெண்டல்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கா அடிப்படையானது. அப்போ செல் அப்படிங்கிறது என்னது? ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். ஏன்னா எல்லார் இடத்துலையும் செல் உண்டு. நம்ம உடம்புல, தாவரங்கள்ல உண்டு, விலங்குகளுக்கு உண்டு, அப்படிதானே? ஸோ அதுதான் அடிப்படை. பல வகையான மனித செல்கள், அவற்றின் தொடர்புடைய பணிகளை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் செல்ஸ் அண்ட் their ரிலேட்டட் ஃபங்க்ஷனை நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிப்பாங்க. சோனா என்பவர் இரவு உணவு உண்ட சில மணி நேரத்துக்கு பிறகு வயிற்று வலி உணர்ந்தார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸ்டொமக் பெயின் சில பேருக்கு அப்படி வரும், சாப்பிட்ட உடனே வரும். உடனே உடனே அவங்க கிளினிக் போறாங்க, மருத்துவமனைக்கு போறாங்க. அவங்கள பார்த்துட்டு டாக்டர் சொல்றாங்க, அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சர்டன் டைப் ஆஃப் பாக்டீரியா அதிகமாக இருக்கு. அதனால அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டில் கொஞ்சம் பாய்சனிங் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஃபுட் பாய்சனிங். அதாவது மருத்துவர் பார்க்குறாரு, மருத்துவர் அவங்ககிட்ட சொல்றாங்க, நச்சுத்தன்மையாக மாறிய உணவை சாப்பிட்டனால தான் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. அந்த உணவுல நச்சு பாக்டீரியா காணப்படுகிறது அப்படிங்கிறார். அப்படிதானே? இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். வயிறு வலினா ஃபுட் பாய்சனிங், அவனுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிட்ப்பா, அவளுக்கு ஆயிட்ப்பா அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. நானே சின்ன வயசுல அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் கேள்விப்படும்போது எனக்கே பயமா இருக்கும். ஏன்னா பாய்சன்னா நம்ம என்ன நினைப்போம், பொதுவாக விஷம். அது எப்படி ஃபுட்டு பாய்சன் ஆகும், அவன் விஷம் மாறியும் அப்படின்னு நினைப்பேன். பட் அது உடல் உபாதைகளை குறிக்கிறதுக்காண்டி அப்படி வச்சிருக்காங்க. வயிற்று வலிலாம் வருது இல்ல, அதனால சொல்றேன். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ பாக்டீரியா அந்த ஃபுட்டுல சம் சேஞ்சஸை பண்ணி விட்டு, அப்படிதானே? இந்த பாக்டீரியாவை நம்மளால பார்க்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. நம்மளை சுத்தி இப்ப நான் பேசும் போதே இன்னும் எத்தனை பாக்டீரியா பார்த்துட்டு இருக்குன்னு தெரியல. நீங்க எழுதும் போது, நீங்க பார்க்கும் போது உங்க கண்ணை சுத்தி உங்க வாயை சுத்தி எத்தனை பாக்டீரியா, லட்சக்கணக்கான பாக்டீரியா இருக்கும். நம்ம கையில இருக்கும், நம்மளுடைய ஃபுட்ல இருக்கும். கண்ணுக்கு தெரியக்கூடிய கொசு ஈ எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால. பாக்டீரியா எவ்வளவு இருக்கும். ஸோ விச் இஸ் ஒன்லி சீன் பை த மைக்ரோஸ்கோப். நீங்க ஹையர் கிளாஸ்ல மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுவீங்க. மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி இந்த பாக்டீரியாவை பார்ப்பீங்க, உங்களுக்கு அப்போ தெரியும். இப்போ கூட நீங்க நெட்ல போய் பார்க்கலாம். நம்மகிட்ட, என்கிட்ட மைக்ரோஸ்கோப் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதை காட்டலாம் முடியாது. அது
இங்க வச்சு அந்த கண்ணால பார்த்தா தான் அது பண்ண முடியும். லேப்ல இருக்கும், நம்மளுடைய உங்க ஸ்கூல்ல லேப்ல இருக்கும். பட் இப்போ அது தரமாட்டாங்க. நீங்க 11th 12th வந்த மாதிரி தருவாங்க. ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிரி. அதனால இது வந்து நுண்ணோக்கி அப்படிங்கிற மைக்ரோஸ்கோப்பால தான் பார்க்க முடியும், வெறுங்கண்ணால பார்க்க முடியாது. சாலமோனல்லா சிற்றினத்தை சார்ந்தது தான் இந்த பாக்டீரியா. உணவு நச்சாவதற்கு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருக்காராம். சால்மோனல்லா பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியோட படம் போட்டிருப்பாங்க. ம் ஒரு சின்ன பூச்சி மாதிரி இருக்கும். அவர் எர்த் இஸ் எ பியூட்டிஃபுல் பிளேஸ் வேர் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம் ஹாப்பிலி கோ எக்ஸிஸ்ட். அப்படிதானே? நமது பூமியில பல்வேறு வகையான உயிரினங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழும் அழகான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னஞ்சிறு பாசிகள் முதல் பெரிய பெரிய ஊசியிலை மரங்கள் வரை, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் முதல் பெரிய நீல திமிங்கலம் வரை உள்ள அனைத்து உயிரினங்களும் அடிப்படை அழகை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? ஃப்ரம் மினிட் மோசஸ் டு ஹியூஜ் கன்ஃபைனஸ், இன்விசிபிள் பாக்டீரியா டு ஹியூஜ் ப்ளூ வேல், இது எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி நாம தான் அந்த பூமிக்கு லேட்டா வந்திருக்கோம். லாஸ்டா வந்ததே நம்ம தான். அடுத்து நம்ம தான் லாஸ்ட் கெஸ்ட். நம்மளுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்தாச்சு. மீன்கள் இருக்கு, திமிங்கலம் இருக்கு, டைனோசர்ஸ் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஸோ அது வந்து எரிமலை வெடிப்பு அதெல்லாம் நடந்தனால அது அழிஞ்சிருச்சு. இது போக விதவிதமான உயிரினங்கள்லாம் ஒரு காலத்துல வாழ்ந்துச்சு. இப்போ அது ஒவ்வொரு ஜென்ரேஷன் எல்லாம் ஆகும்போது சில உயிரினங்கள்லாம் மறைந்து இப்போ நம்மகிட்ட ஒரு விதமான உயிரினங்களை நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமியில அது எப்படி இருக்க போறோமோ நமக்கு தெரியாது. அடுத்தது உதாரணத்துக்கு நானே அப்படிதான் சொல்லுவேன். நாம மனிதர்கள் இப்போ இருக்கோம், நமக்கு பார்க்கோம் ஓகே, ரெண்டு கண்ணு, ரெண்டு காலு, ரெண்டு கையா அப்படி இருக்கும். இன்னொரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்படிதான் இருப்போமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்கு. மேபி நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம், மரபணு மாற்றம் நிகழலாம், நம்மளோட உடல் அமைப்பு மாறலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மனிதர்கள் நம்மள மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அப்போ இருக்கிறத விட இப்போ நாம அதிகப்படியான பொல்யூஷன், ரேடியேஷன்ஸ், உணவுல ஒரு சில வேரியேஷன், நீங்க பார்த்துப்பீங்க மரபணு மாற்றப்பட்ட உணவு, இந்த காய்கறிலாம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க. கத்திரிக்காயில பார்த்தீங்கன்னா விதையே இல்லாத கத்திரிக்காய்ங்க. விதையே இல்லாமல் ஒரு கத்திரிக்காய் இருக்க முடியுமா? ஆனால் இருக்கு. அது நிறைய காய்கறிகள் அப்படி நல்லா பெருசு பெருசா இருக்கு. இயற்கையில வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை இவங்க கொஞ்சம் ஒரு ஊசியை போட்டு ஒரு மருந்து போட்டு மருந்தடிச்சு பெருசாக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்றேன். ஸோ இதை சாப்பிடும் போது இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம் அப்படிங்கிறது தெரில அப்படின்னா நான் நினைப்பேன். அது உண்மையா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா நடக்கும்னு 500 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கணும்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இந்த உயிரினங்கள்லாம் ஒன்னே ஒன்று பார்த்தீங்கன்னா அடிப்படையா இருக்கு. அதுதான் என்னது? செல். தமிழும் செல்லு தான். சரியா? இத்தகைய சிறப்புமிக்க செல்களை பற்றி தான் நாம இங்க பார்க்க போறோம். கிளியர் ஆயிட்டா? ரைட். ஸோ உயிரினங்களோட அடிப்படை அலகு செல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த தாவர செல், விலங்கு செல், அதெல்லாம் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இந்த பில்டிங், நீங்க ஏதோ ஒரு பில்டிங்கை பார்க்குறீங்க. அந்த பில்டிங்கை பார்த்தோன்னா அதில் என்னலாப்பா இருக்கு அப்படின்னா, சார் செங்கல் இருக்கும் சார், அப்புறம் சிமெண்ட் வச்சு பூசிருப்பாங்க சார் அப்படிம்பாங்க. அப்படிதானே? நிறைய செங்கல் இருக்கும். அதே மாதிரி நாம இதுல பார்க்கக்கூடிய ஒரு தேன் அடை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஹெக்ஸகோன ஷேப்ல எப்படி எல்லாம் சேர்ந்து சேர்ந்து இருக்கும். அப்படிதானே? ஏகப்பட்ட இந்த மாதிரி சேர்ந்து 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 இருக்கும். இல்லை தேன் அடையில இப்படி பார்த்துருப்பீங்க. தேன் நிறைந்த பல அறுகோண கட்டங்களை நீங்க பார்க்கலாம். அப்படிதானே? இவை ஒவ்வொன்றும் ஒரு அழகு என்கிறோம். அந்த ஒவ்வொரு இதை நம்ம வந்து ஒரு சின்ன அழகு அப்படின்னு சொல்றோம். அப்ப பல அலகுகள் சென்று ஒரு கட்டமைப்பு உருவாக்குது. ஒரே ஒரு செல் அப்படின்னு செங்கல்னு சொல்றோம், ஒரே ஒரு செங்கல். அந்த செங்கல் எல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் நீங்க செங்கல்னு சொல்ல மாட்டீங்க, அது வீடுன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா பில்டிங் சொல்லுவீங்க. கரெக்டா? அடுத்தன திருப்பியும் இதுல 10,000 செங்கல் இருக்குன்னா சொல்ல போறீங்க? இல்ல. ஒரு செங்கல்ங்கிறது அடிப்படையானது. ஆனா அந்த செங்கலால கட்டப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நேம் வருது. அதே மாதிரி செல்லுங்கிறது அடிப்படை. அதால ஆக்கப்பட்டது தாவரங்களா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், இந்த மாதிரி. சரியா? ஆனா அதுக்கு தேவைப்படக்கூடிய என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சு.
எவ்வாறு கட்டடம் மற்றும் தேனடையில் பல அலகுகள் காணப்படுகிறோ அதே போல நமது உடலும் பார்த்தீங்கன்னா பல செல்கள் ஆனது. உயிரினத்தோட அடிப்படை அதனாலதான் செல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஒரு செல் அமைப்பு என்பது செல்லிற்கு உள்ள பல நுண்ணுறுப்புகள் அல்லது செல்லின் பாகங்களை குறிக்கிறது. இப்ப செல் அப்படின்னா ஒரு சின்ன வார்த்தை தானே, அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. அந்த செல்லுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்ப தேனடையில ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி செல்லுலயும் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்ஸ், அதுல வந்து சில பார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறம் உறுப்புகள் அப்படிங்கிற ஆர்கனல்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலை வேலை இருக்கும். நமக்கு அப்படிதானே, கை ஒரு வேலை பண்ணுதுன்னா கால் ஒரு வேலை பண்ணும், கண் ஒரு வேலை, அதே மாதிரி அந்த ஒவ்வொரு ஈச் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுது. யூ லேர்ன் தட் ஆட்டம்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் இன் சாப்டர் 3. நம்ம 3ஆம் யூனிட்ல அணுவை பத்தி படிக்கும் போது ஒவ்வொரு பருப்பொருளுக்கும் அணு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது அப்படின்னு போடுவோம். ஏன்னா நீங்க இந்த ஒரு பேனாவை எடுக்கலாம், இல்ல இந்த போர்டை எடுக்கலாம், இந்த காற்றை கூட இருக்கலாம், காற்றில் கூட அணுக்கள் இருக்கு. அப்படிதானே? ஸோ இது வந்து அணுக்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம சொல்றோம் செல்ல சொல்றோம். ஓகேவா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செல்லுல ரெண்டு டைப். ஒன்னு பாத்தீங்கன்னா யூனி செல்லுலார் ஆர்கானிசம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். யூனி அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். யூனிட்டு, யுனிக்கு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம பேசும்போது அது ஒரு ஒரு தனித்தையா இருக்கு, ஒற்றையா இருக்கு, இந்த மாதிரி வார்த்தை அதே தான் யுனி. அப்படின்னா யுனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினம். ஒரு செல் உயிரினம் என்ன சார்? அந்த உடல்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் தான் இருக்கும். ஒரே ஒரு செல்லு. யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு செல்லு இருக்கக்கூடிய உயிரினம் இருக்கா? இருக்க. அதுதான் ஆக்சுவலி பூமிக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மல்டி செல்லுலாம் வந்துச்சு. ஆனா அதை நம்ம மல்டி செல்லரா இருக்கு நாம அதை புரிஞ்சுக்கிட ரொம்ப கஷ்டப்படும். எப்படி ஒரே ஒரு செல்லு எப்படி இருக்கு? ஒரே ஒரு செல்லு தானே ஒரு உயிரினம் இருக்கு. சரியா? சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லா மட்டும் ஆனவை. அதை தான் நம்ம யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், அப்படியே ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்றோம். இத வெறுங்கண்ணால பார்க்க முடியாது. வழக்கம் போல மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற நுண்ணோக்கி மூலமா தான் பார்க்க முடியும். ஹேவ் ஏ லுக் அட் த இமேஜ் அப்படிங்கிறது ரெண்டு இமேஜை போட்டிருப்பாங்க. அதை நான் இமேஜை டிரா பண்றேன். படத்தை பாருங்கள். கிளாமிடோமோனாஸ் பாக்டீரியா மற்றும் அமீபா ஆகிய உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பல பணிகளை மேற்கொள்கிறது. சிங்கிள் செல் ஆர்கானிசம் சொல்றாங்க. இதுதான் என்டையர் ஃபங்க்ஷனை மேக் பண்ணும். The body of all organisms are made up of tiny building blocks called cell. Bacteria are also one-celled unicellular. இதுல நீங்க முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போறீங்க. அவர் தான் யார்? இப்ப பார்த்தோம்னா முன்னாடி பாக்டீரியா. ஒரு செல் உயிரினம். அதுவும் அது அப்படி சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் ஒரு செல் உயிர்ல சொல்றாங்க. ஸோ ஒரே ஒரு செல் தான் இருக்கும். அதுதான் என்டையர் ஃபங்க்ஷனையும் பார்த்துக்கிடும். எப்படி நம்ம வந்து மல்டி செல்லுலர் அப்படின்னு சொல்ல போறோமோ அதே மாதிரி யூனி செல்லுலர்லயும் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு செல்லு எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணும்போது பாக்டீரியா ஆர் ஆல்சோ ஒன் செல்டு யூனி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படி போட்டிருப்பாங்க. சரியா? ரைட். ஸோ அதோடைய படத்தை பாருங்க. ஒன்று வந்து அமீபா போட்டிருப்பாங்க, இன்னொன்று வந்து கிளாமிடோ மோனாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அமீபாவோட படத்தை போடுங்க. எப்படி போடலாம்? இப்படி இருக்கும். நடுவில் சின்ன ஒரு சின்ன சின்ன இடம், சின்ன சின்ன மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படிதானே? அப்படி போட்டிருப்பாங்க. அப்புறம் இங்கே ஒரு, ஏன்னா அந்த படத்தை நீங்க வந்து உங்களுக்கு சில கொஸ்டின்லாம் வரும். படம் முறைந்து நீங்க ஃபிஃப்த்லலாம் அப்படி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். படம் முறைந்து பாகங்களை குறிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானே?
இப்படி போட்டிருப்பாங்க. இதுதான் அமீபாவோடைய படம். மைக்ரோஸ்கோப்ல பார்த்து அதுக்கப்புறம் சொன்ன படம் இது. ம். ஓகேவா? ரைட். இதுக்கப்புறம் ஒரு சின்ன அட்டைப்பூச்சி மாதிரி கிளாமிடா டோமாஸ் போட்டிருப்பாங்க. சின்ன ஒரு சின்ன பருப்பு மாதிரி இருக்கும். அதில் அப்படியே மீச மாதிரி ஒரு 2 இடம் போட்டிருப்பாங்க. அதுதான் கிளாமிடா மோனாஸ். ஓகே. இது யூனிசெல்லுலர் நீங்க பார்த்தீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலர் அப்படிங்கிற பல செல் உயிரினம் பார்க்க போறோம். பல செல் உயிரினத்துக்கு நீங்க நிறைய எக்ஸாம் சொல்லலாம். ஏன்னா நாமளே ஒரு பல செல் உயிரினம் தான். விலங்குகள் பல செல் உயிரினங்கள் தான் அப்படிதானே? பல செல் உயிரினங்கள். பல செல் உயிரினங்கள்ல செல்கள் திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் மற்றும் உறுப்பு மண்டலமாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த செல் ஆர்கனைஸ்ட் இன்டு டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கான் சிஸ்டம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்கள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா திசுவா இருக்கு. ஸோ ஹிண்டுக்காண்டி இப்படி திசுன்னு எழுதியிருக்கேன். உறுப்புகளா இருக்கு, உறுப்பு மண்டலங்களா இருக்கு. தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒவ்வொன்றையும் ஒன்று பண்ணுவாரு. அப்படிதானே? பெரிய உயிரினங்கள் கண்ணுக்கு நம்ம நல்லாவே தெரியும். பல செல்களானவை. இவை பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ளின. இப்ப வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் மனித செல்களை நாம் நுண்ணோக்கி மூலமே காணப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வெங்காயம் மற்றும் மனித செல்களை நாம் நுண்ணோக்கி மூலமா காணப்படும் என்ன அர்த்தம்னா செல்லை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அப்படிதானே? ஸோ அதனால தான் அவங்க இப்படி சொல்லுங்க. The body of microscopic organism involves various function. You can see cells of onion and human through the microscope. அதை நீங்க அந்த பிக்சர்ல காமிச்சிருப்பாங்க. மனித செல்லோடைய படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனியனுடைய அந்த செல் படம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அப்படிதானே? ஸோ ஆனியனுக்கும் பல செல்கள் இருக்கு, மனிதர்களும் பல செல்கள், பட் வித்தியாசமா இருக்கலாம். ஆனியன் அண்ட் மேன் ஆர் எக்ஸாம்பிள் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஓகேவா? இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டுகளா நம்ம சொல்றோம். செல் முதல் உயிரினம் வரை, செல் டு ஆர்கானிசம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எல்லா செல்லும் சேர்ந்து வேலை பண்ணுது. செல்கள் திசுகளா மாறுது. டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் கம்பைன் ஆகி ஆர்கனா மாறுது, உறுப்பா மாறுது. அந்த உறுப்புலாம் சேர்ந்து உறுப்பு மண்டலம் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு உயிரினமா இருக்கு. மெனி டைப்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் டுகெதர் இன் எ பாடி. உதாரணத்துக்கு இந்த உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்றோம். நம்ம நம்மளுடைய மனிதர்களையும் பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான உறுப்பு மண்டலம் இருக்கு யோசிச்சு பாருங்க. உயிரினங்கள உடல்ல பல வகையான உறுப்பு மண்டலம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்தா நமக்கு வந்து பணிகளை மேற்கொள்ளும். அப்படிதானே? என்னெல்லாம் இது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சுவாச மண்டலம் சொல்லலாம். ஞாபகம் வச்சதை நீங்க எழுதலாம். சுவாச மண்டலம் சொல்லலாம். அப்புறம் சீரண மண்டலம் போட்டிருப்பாங்க. நம்ம ஜீரணம் பண்றோம்ல உணவை, அந்த மண்டலம். வேற என்ன மண்டலம்? நான் எழுதுறேன், ஆனா நீங்களே டக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கழிவு நீக்க மண்டலம். வேற ரத்த ஓட்ட மண்டலம். ஸோ இந்த மாதிரி பல மண்டலங்கள் உயிரினங்கள காணப்படுகின்றன. உயிரினங்கள் சரி, மனிதர்கள் மட்டும் இல்ல. மனிதர்கள் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் லேசா பின்னாடிலாம் படிப்பீங்க. பட் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உறுப்பு மண்டலத்துல பார்க்க போறோம். அதுதான் அவங்க போட்டிருப்பாங்க. உறுப்பு மண்டலத்துல பல வகையான உறுப்புகள் ஒன்றிணைந்து உறுப்பு மண்டலமாக இருக்கிறது. அப்படிதானே? மெனி ஆர்கன்ஸ் டுகெதர் ஃபார்ம் ஏ ஆர்கன் சிஸ்டம். ஏன்னா மண்டலம் அப்படின்னா அதுல நிறைய உறுப்புகள் இருக்கு, நிறைய இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் பண்ணுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சுவாச மண்டலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடனே அது வேற ஜீரணத்துக்கு யூஸ் ஆகாது. அது சுவாச மண்டலம் சுவாசத்தை மட்டும் தான் அது பண்ணும். கரெக்டா? உறுப்பு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல உறுப்பு மண்டலம் நிறைய வகைகள் இருக்கு. மனித உடல்ல வயிறு, கண், இதயம், நுரையீரல் போன்றவை உறுப்புகள்.
நம்மளோட உறுப்புகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாசல்ஸ், நாசல் சேம்பர், விண்டு பைப்பு, லங்ஸ். தட் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பிளான்ட்ல ரூட் சிஸ்டம் அப்படிங்கிற போன டைம் நம்ம படிச்சுப்போம். பிரைமரி ரூட்டு, செகண்டரி ரூட்டு, டெர்டரி ரூட்டு, அதெல்லாம் விச் டஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர், மினரல் அண்ட் ஆல்சோ ஃபிக்சேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான். ஸோ நாம நம்மளுடைய ஒரு சுவாச மண்டலத்தை பார்த்தீங்கன்னா அதுல நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கு, எதெல்லாம் யூஸ் ஆகுது, எதெல்லாம் நுரையீரல்லாம் எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொன்று. தாவரங்கள் இலைகள், தண்டு மற்றும் வேர்கள் போன்ற உறுப்புகளை கொண்டிருக்கின்றன. இவைகள் பல்வேறு வகையான திசுக்களால் உருவாக்கப்பட்டவை. அப்ப உறுப்பு, உறுப்பு மண்டலத்துல இருந்து உறுப்பு பார்த்தோம். உறுப்புல தனித்தனியான உறுப்பு இருக்கு. உறுப்புக்கு அப்புறம் என்னது? திசு. இப்ப திசுவை பார்க்கலாமா? திசு என்பது என்னன்னா, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திசு அப்படிங்கிறது டக்குன்னு நம்ம ஒரு சிம்பிளா சொல்ல போனா ஒரு விஷயத்த, அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட செயல் தான். குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்கு உருவான எல்லா செயல்களையும் செய்யறதும் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்ய செல்களின் குழு அப்படின்னு போட்டிருந்தேன். சரி, போட்டுறேன். ஒரு ஹிண்டா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிதானே? இதுதான் ஒரு திசு அப்படின்னு டக்குன்னு ஒரு சின்ன லைன் சொன்னா நீங்க இதை சொல்லலாம். A collection of different tissues work together to perform a specific function or அதுதான் நம்ம ஃபங்க்ஷன், ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அன் ஆர்கன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதானே? அது வந்து ஆர்கன் அப்படின்னா உறுப்பு. அப்புறம் டிஷ்யூ அப்படின்னா திசு. டிஷ்யூ இஸ் a குரூப் ஆஃப் செல் ஆர்கனைஸ்டு ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். நம்ம ஸ்பெசிஃபிக்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு பண்றதுக்கு இது தேவைப்படுது. ஓகே. ஒரே வடிவிலான அல்லது பல வடிவிலான செல்களை கொண்டு பொதுவான பணிகளை செய்யக்கூடியதான் திசு. இதுக்கு வந்து எப்படி இருக்கலாம்? ஒரே வடிவம் இருக்கலாம், அல்லது பல வடிவம் இருக்கலாம். ஒரே வடிவம் இருக்கலாம், அல்லது பல வடிவங்கள் இருக்கலாம். இதெல்லாம் இப்பெல்லாம் இருக்கும். அந்த பல்வேறு வடிவங்களான செல்கள் இருக்கலாம், ஒரே வகையான வடிவங்களான செல்கள் இருக்கும். அதை வச்சு ஒரு பொதுவான பணியை செய்யும் இந்த திசு அப்படிங்கிறது. மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு லைன் இப்ப எழுத போறேன். சரியா? அதாவது tissues have following features like same shaped cell. ஒரே மாதிரி ஷேப்பா இருக்கக்கூடிய செல்லா இருக்கலாம், இல்ல டிஃபரெண்ட் ஷேப்டு செல்லா இருக்கலாம். எதுக்கு? டு பெர்ஃபார்ம் ஏ காமன் ஃபங்க்ஷன், ஒரு பொதுவான பணியை செய்யக்கூடியது. நாமளும் சரி, விலங்கும் சரி, அதுக்கு இருக்கக்கூடிய சில திசுகளை நம்ம பார்க்க போறோம். அதை நான் எழுதுறேன். என்னெல்லாம் திசுன்னு பார்த்தீங்கன்னா, எபிதீலியல் திசு, இணைப்பு திசு, அப்புறம் தசை திசு. இதால பிற விலங்குகளும் மனிதர்களும் உருவாக்கப்பட்டுகின்றன அப்படி போட்டிருப்பாங்க. தாவரங்கள்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிப்படையான திசுவை போட்டிருப்பாங்க. தாவரங்கள்ல என்ன மாதிரி அடிப்படையான திசு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கடத்தும் திசு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புறத்தோல் திசு. சரியா? இந்த மாதிரி ரெண்டு புறத்தோல் திசு மற்றும் அடிப்படை திசுகள் உள்ளன அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா?
ஸோ இதை பார்த்துக்கோங்க. பிளான்ஸ் ஹேவ் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்னா நமக்கு வந்து கடத்தக்கூடியது அப்படிம்பாங்க. ப்ரொடக்டிவ் அப்படின்னா புறத்தோல உள்ளது. அப்புறம் ground அப்படின்னா நமக்கு அடிப்படையான திசு. இந்த மாதிரி ஒரு கடத்து திசு, புறத்தோல், அப்புறம் அடிப்படையான திசுக்கெல்லாம் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தாவரங்கள்ல இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ நாம இப்போ நம்ம வந்து ஒரு பிக்சர்ல நம்ம நம்ம மட்டும் யோசிக்கும், ஒரு மனிதரை யோசிக்கும், ஒரு தாவரத்தை யோசிக்கும், என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சின்ன பிக்சர் போட்டிருப்பாங்க. அந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ உயிரினம் இருக்கு. அந்த உயிரினம் உறுப்பு மண்டலத்தால் ஆக்கப்பட்டு இருக்கிறது. உறுப்பு மண்டலம் உறுப்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது. கல்லீரல், இதயம் இதெல்லாம் நம்ம சொல்றோம். அதுதானே? உறுப்புகள்னா திசுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது. திசுக்கள்னா செல்களால் ஆக்கப்பட்டுள்ளது. ஸோ இங்கிலீஷ்ல இங்க போட்டலாம். ஆர்கானிசம், ஆர்கான் சிஸ்டம், ஆர்கன், அப்புறம் டிஷ்யூ அண்ட் செல் அப்படி போட்டோம். இதே மாதிரி நீங்க பிளான்ட்டுக்கும் பார்க்கலாம். பிளான்ட் அப்படின்னா நம்மளுடைய தாவரங்களுக்கு எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செடியை யோசிக்கலாம். இதுல வேர் இருக்கும். அப்ப இது வந்து ஒரு உயிரினம். அதுதானே? இதுல உறுப்பு மண்டலம்னா என்ன இருக்கும்? இந்த தாவரத்துடைய இந்த கிளைகள், அஹ், இதெல்லாம் நம்ம வந்து உறுப்பு மண்டலம் சொல்லுவோம். இலை அப்படிங்கிறத நம்ம வந்து உறுப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உறுப்புல என்ன இருக்கும்? திசு இருக்கும். அதனால சின்ன சின்னதா கட்டியிருப்பாங்க பாங்க. ஒரு செங்கல் மாதிரி இப்படி கட்டியிருப்பாங்க. அப்படி ஆக்சுவலி அதை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது இப்படி தெரியும். அதை நல்லா டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் ஃபைனலாக ஒரு செல் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இப்படி இருக்கும். அதை நான் காட்டுறேன் பின்னாடி. இப்படி போட்டிருப்பாங்க. செல் இருக்கும். இப்போ அடுத்த நம்ம செல்லை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஏன்னா மற்ற எல்லாத்தையும் பார்த்தாச்சு வரிசையா. இப்போ செல்லை பத்தி பார்க்க போறோம். செல் உயிரினங்களுடைய அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடிப்படையான அழகு தான் செல். அடிப்படை அமைப்பு அப்படின்னு போட்டிருக்கேன்னா, செல்லே உயிரினங்களுடைய கட்டமைப்பின் அழகு ஆகும். செல் இஸ் a basic structural and functional unit of life. Cell is the building unit of living organism. You can see in a hand how many types of cells are there to work together to perform its function. So cell is known as a basic unit of life அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய கையை அவங்க பார்க்க சொல்லியிருப்பாங்க. உங்களோட கையோட செயல்பாட்டை கவனித்தல். எத்தனை வகையான செல்கள் இருக்கின்றன, அதன் செயல்பாடுகள் என்ன இருக்குன்னு அப்படின்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதனால அந்த கை படம் எடுத்து பாருங்க. அதுல மேல் செல்லு, தசை செல்லு, தசை இருக்கும். அந்த தசையில செல் இருக்கு. நரம்பு செல்லு, நரம்பு செல் அதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, உங்களுக்கு தெரியும். டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். மேல் புற செல் அப்படின்னா அந்த ப்ரொடக்டிவ் செல் அப்படின்னு சொல்றோம்ல. எபிடெர்மல் செல்ஸ், அப்புறம் போன் செல், எலும்பு செல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செல்கள்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கையை மட்டும் நம்ம பார்க்கும்போது இருக்கு. ஓகே, இப்போ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஜஸ்ட் ஒரு சின்ன டாபிக்கா கொடுத்துருப்பாங்க. பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் கம்பாரிசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம இதை வந்து கொஞ்சம் எப்படி பார்க்க போறோம்னா, உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹியூமன் செல்லை பற்றி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஹியூமன் செல் ரிலேட்டட் டு ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் சின்னதாக தான் சொல்லியிருப்பாங்க. செயல்களுடன் தொடர்புடைய மனித செல்களை பற்றி தான் அடுத்து பார்க்க போறோம். ஆனா இந்த 4.2 அப்படிங்கிற அந்த இதுல பாத்தீங்கன்னா சின்னதா சொல்லிருப்பாங்க. தாவரம் மற்றும் விலங்கு செல் ஒப்பீடு. தாவரங்கள் மற்றும் விலங்கு செல்களிடையே ஏன் வேறுபாடு காணப்படுகிறது எனில் அவைகள் வெவ்வேறு பணிகளை மேற்கொள்கின்றன. அப்படிதானே? ஏன் செல்லுல அந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும்? நம்ம பார்க்க போறோம். அந்த ஒரு பிக்சரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Why do plant cells differ from animal cell? Because they differ from each other because they have to perform different function. Now you know that there are many main similarity between plant and animal cell. Let us see how they differ from one another அப்படிங்கிறத பிக்சர்ல காமிச்சிருப்பாங்க. அதான் ஆக்டிவிட்டி 3ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்டிவிட்டி 3ல போட்டிருக்காங்களா? அது ஓகேவா? அதுல பாருங்க. அதுல பாகங்கள்லாம் குறிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு பிக்சரை காமிக்கிறேன்.
ஆன் பண்ணிக்கிறதா? ஓ, இப்போ நீங்க பார்க்கறது தான் பிளான்ட் செல், தாவர செல். அதுக்கப்புறம் நான் விலங்கு செல்லை காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இந்த பிக்சர் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு தாவரத்தை காட்டியிருக்காங்க. வேர் இருக்கு, அப்புறம் தண்டு இருக்கு. தண்டை வெட்டினீங்கன்னா அது எப்படி இருக்கு பாருங்க, ஒரு விதமான வடிவத்தில் இருக்கு. வேரை வெட்டி பாருங்க, அது ஒரு விதமான வடிவத்தில் இருக்கு. இப்போ இந்த வேர் எடுக்கிறோம், அந்த வேர்ல ஒரு வடிவத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் அதை ஜூம் பண்ணி பார்க்குறோம், இதுல ஒரு ஒரு வடிவத்தை பாருங்க. பார்த்தீங்களா? இது நம்ம புக்லயும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு புரியும். செல் வால், குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் பின்னாடி நம்ம படிப்போம். ம். தாவர செல்ல என்ன மாதிரி இருக்கு, விலங்கு செல்ல என்ன மாதிரி இருக்கு, அதில் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கு, செல் சுவர், பசுங்கணிகம், பெரிய குமிழ்கள், உட்கரு, ரிபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, இதெல்லாம் நான் அடுத்த கிளாஸ்ல நீங்க ஏன்னா இதை தெளிவா பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல ஒரு சிமுலேஷன்ல நம்ம அந்த விலங்கு செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் சின்ன சின்ன நம்மளே சூஸ் பண்ணி வைக்கலாம். அது நான் அடுத்த கிளாஸ் காமிக்கிறேன். ஏன்னா இது தெரியாம நம்ம அதை டேரெக்டாக போக முடியாது. அடுத்த கிளாஸ்ல அந்த இதை ஒரு சிமுலேஷன் காமிக்கிறேன். அது நம்ம பார்த்தா ஓகே, விலங்கு செல் எடுத்துட்டு நம்ம பொருத்தி பார்க்கணும். ஓகே, நம்ம தப்பா தப்பா பொருத்தினா எரரும் காமிக்கும். கரெக்டாக பொருத்தி நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்களா, கீழே பாருங்க, சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் செல்லு. உங்க புக்லயும் நீங்க பார்க்கலாம். அதை நல்லா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணி பாருங்க, ஏன்னா அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோள்கை உடலங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பசுங்கணிகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. குளோரோபிளாஸ்ட் ஒரு பச்சை கலர்ல இருக்கும். ஆ? அப்புறம் உட்கரு, இங்க உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர்ல தெரியுதா, அதான் உட்கரு. உட்கரு மணி, நியூக்ளியோலஸ், அது உள்ள நடுவுல சின்னதா இருக்கும். மணி அப்படின்னாலே ஒரு சின்ன மாதிரி இருக்கும். நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியோலஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை சுத்தி இருக்கக்கூடிய எண்டோபிளாச வலைப்பின்னல். அப்புறம் செல் சுவர், செல் வால், அதை சுத்தி அதை பாதுகாக்க மாதிரி ஒரு வால் இருக்கும், அது. அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாலாம் இதுல காமிச்சிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஓவரால், அதுக்கு இன்னொரு பிக்சர் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். அது நான் சொன்னோம்ல அந்த சிமுலேஷன்ல ஈஸியா தெரியும். மைட்டோகாண்ட்ரியா ஒரு சின்ன பூச்சி மாதிரி இருக்கும், அதே ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். அதை எடுத்து அப்படி பொறுத்துனா ஓகே ரைட்னா ஓகே ரைட் அப்படின்னு போகும். தப்பா நம்ம பொருத்திட்டோம்னா தப்பு அப்படின்னு காமிக்கும். இப்போ இது வந்து அனிமல் செல் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓவராலா பார்க்கறதுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து அனிமல் செல். இதை பாருங்க, இது எப்படி இருக்கு. நியூக்ளியஸ் இருக்கு, சென்ட்ரோசோம், செல் மெம்பரேன், மைட்டோகாண்ட்ரியன் அந்த இருக்கா, வெக்குல், அப்புறம் சைட்டோசோல், கோல்கி அப்பாடஸ், அது நம்ம கோல்கை உறுப்புகள்னு சொல்றோம்ல அது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நம்ம இதுல சொன்ன மாதிரி தான். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொன்னோம்னா எண்டோபிளாசம் வலைப்பின்னல். அதுல சில பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், சில பார்ட்ஸ் இருக்காது. அதை நம்ம பின்னாடி படிப்போம். லைசோசோம் இருக்கும், சின்ன ஒரு குமிழ் மாதிரி இருக்கு அது. விலங்கு செல் வந்து இப்படி இருக்கு. நம்ம புக்கையும் நீங்க சேர்த்து கம்பேர் பண்ணிக்கணும். இந்த பிக்சர் பார்த்துட்டு நீங்க புக்கையும் சேர்த்து கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா புரியும். பாட்டு இருக்கீங்களா? தமிழ்லயும் பேர் அதே தான் வரும், மைட்டோகாண்ட்ரியா வரும். அப்புறம் சென்ட்ரியோல்னு எங்க போட்டிருக்காங்க பாருங்க, இருக்கா. கோல்கை உடலங்கள் அப்படின்னா அந்த கோல்கை அப்பாட்ரஸ் போட்டிருக்காங்களா அது. சொரசொரப்பான எண்டோபிளாஸ் வலைப்பின்னல், அதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு போட்டிருக்கோம். அது ஒரு வலை மாதிரியே இருக்கும் பாருங்க, அதுக்கு தான் அந்த பேரை வச்சுப்பாங்க. நியூக்ளியோலஸ், அதுக்கப்புறம் அதுல நியூக்ளியஸ் அப்படிங்கிற உட்கரு, அதை காமிச்சிருப்பாங்க. சைட்டோபிளாசம், ம், அதுக்கப்புறம் பிளாஸ்மா சவ்வு, அதை சுத்தி இருக்கக்கூடிய பிளாஸ்மா சவ்வு, இதெல்லாம் இதுல காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்புறம் அந்த புக்கில் அனிமல் செல் பிளான்ட் செல்ல பாருங்க, தனித்தனியா பாருங்க. சென்ட்ரியோல்னா என்ன, நியூக்ளியஸ்னா என்ன. நியூக்ளியஸ் இஸ் த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல், இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கனல்.
அதுதான் இருக்கையிலே பெரிய உறுப்பு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா? ஓகே, ரைட். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஸோ இன்னைக்கு நாம் வந்து இதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மனிதர்கள் உடல்ல இருக்கக்கூடிய அந்த செல், அதோடைய ஃபங்க்ஷன், ஹியூமன் செல் ரிலேட்டட் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் அது. செல்களுடன் தொடர்புடைய மனித செல்கள், இப்ப பல்வேறு வகையான செல்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நமது உடல் பலவிதமான செல்களால் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு வகை செல்லும் ஒரு குறிப்பிட்ட செயலை பண்ணும், அதுவும் நமக்கு தெரியும். செல்லுடைய பணிகளை பொறுத்து ஒவ்வொரு செல்லும் மற்ற செல்லிருந்து மாறுபடக்கூடிய வகையில் அதோடைய வடிவம் இருக்கலாம், அளவு இருக்கலாம், சிறப்பு கூறுகள், சில சிறப்பான கூறுகள் நம்ம பார்ப்போம். சிறப்பு கூறுகளை அது பெற்றிருக்கும். Our body is made up of many different kinds of cell. ஈச் டைப் ஆஃப் செல்லை தான் நம்ம என்ன சொல்லணும், ஸ்பெசிஃபிக் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். இதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனை ஒவ்வொரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் செல்லும் பண்ணும். டிபெண்டிங் அதோடைய ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு அந்த செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஷேப் இருக்கும், ஒரு சைஸ் இருக்கும். மேக ஒரு அடிஷனல் ஃபீச்சர்ஸ், அதாவது அடிஷனல் காம்பவுண்ட்ஸ் அது இருக்கும். விச் அதர் டைப் ஆஃப் செல் டு நாட் ஹேவ். மற்ற செல் அது இருக்காது, இதுக்கு இருக்கும். ஏன்னா அதுக்கு அது யூஸ் ஆகும். அது அந்த ஃபங்க்ஷன் அது பண்றதுனால அதுக்கு அது யூஸ் ஆகும். ஹேவ் ஏ லுக் அட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் நர்வ் செல் அண்ட் ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்லிப்பாங்க. நீங்க அதை பார்க்கணுமா? என்னன்னா நரம்பு செல்களுக்கும் இரத்த சிவப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்களுக்கும் ரெட் பிளட் செல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தனா உங்களுக்கு எல்லாமே முக்கியம்தான். இரத்த சிவப்பணுக்கள் இடையே உள்ள வித்தியாசங்களை பாருங்கள். செல்கள் பல வகையாக இருப்பினும் அனைத்து செல்களும் பொதுவான செல் கட்டமைப்பு கூறுகளை பெற்றிருக்கும். இருந்த போதிலும் சில வேறுபாடுகள் காணப்படும். அதை இங்க நாம பார்க்க போறோம். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? ஸோ ஹியூமன் செல்ஸுக்கு எப்படி ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இப்படி இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் இருக்கு. அதோடைய அதோடைய ஃபங்க்ஷனை பொறுத்து அதோடைய ஷேப்பாக இருக்கும், சைஸ் இருக்கும். அதுக்கு சில டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும், ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ், சிறப்பு கூறுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்மளுடைய நர்வ் செல், நம்மளுடைய நரம்பு திசுக்களையும் நரம்பு செல்களையும் ரெட் பிளட் செல்லையும் பார்க்க சொல்லலாம், ரத்த சிவப்பணுக்களையும் பார்க்க சொல்றாங்க. ஈவன் தோ, அதாவது டிஃப்ரெண்டாக இருந்தாலும் சம் காம்பனன்ட்ஸ் காமன் டு ஆல் டைப் ஆஃப் செல்ஸ். சில கூறுகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கும். சரியா? அதெல்லாம் நாம பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வாட் இஸ் இன்சைட் செல், செல்லு உள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் வந்து படிக்க போறோம். ஸோ ரீட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் இன்னைக்கு பிளான்ட் செல் இதை காமிச்சோன்னா அதையும் நீங்க பார்த்து வாங்க. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல ஒரு சின்ன, நீங்க ஏன்னா பார்த்துருந்தீங்கன்னா அந்த சிமுலேஷனை சொல்லும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த உறுப்பு போடவும், இந்த உறுப்பை செலக்ட் பண்ணா ஓகே, இந்த உறுப்பை தப்பா செலக்ட் பண்ணா எரர், அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுட்டு வரும். சரியா? ஸோ இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நடத்துனதுல நம்ம செல்லு, ஆர்கன், செல்லுங்கிற ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படிலாம் பார்த்தோம். அடுத்தானே? ஸோ அந்த பிக்சரை பார்த்தோம். இந்த பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதர்கள் எப்படி ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம்லாம் இருக்க மாதிரி செல்லில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சரியா? ஸோ ஓகே, மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா சாட்டர்டே தான் நம்ம டெஸ்ட் வைக்கலாம். 1 மார்க் டெஸ்ட் வந்து சாட்டர்டே வைக்கலாம், அடுத்த கிளாஸ் வைக்க முடியாது. ஸோ சாட்டர்டே இந்த செல், ஏன்னா அடுத்த சாட்டர்டே இந்த செல்லுக்கு உண்டான யூனிட் டெஸ்ட், யூனிட் 1 மார்க் டெஸ்ட் வைக்கலாம். சரியா? சரி, இப்போ கிளாஸ் நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.